எனவே திமுக போட்டியிடாமல் புறக்கணித்தார். இப்ப அதிமுக புறக்கணித்தால் இப்ப கிட்டத்தட்ட அந்த நிலைமைதான் வரும். ஈரோடுக்கும் எம்ஜிஆருக்குமான தொடர்பு என்பது மிக அதிகம். சந்திரகுமார் வேட்பாளர் என்பது முழு திமுகவில் மகிழ்ச்சி. ஆனால் ஈவிகேஎஸ் குடும்பத்திலிருந்து யாரும் நிற்பதற்கு பெரிய அளவுக்கு முன்வரவில்லை, ஆர்வம் காட்டவில்லை. எனவே ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை பொறுத்தவரையில் இலைக்கெல்லாம் எந்த ஆபத்தும் கிடையாது. முடிவை பொறுத்தவரையில் வெற்றி திமுகவுக்கு, வெற்றி வித்தியாசம் எவ்வளவு, இப்படித்தான் நம்ம பேசணும். அதிர்ஷ்டம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஈரோடு கிழக்கு பரபரப்பாகிவிட்டது. காங்கிரஸ் கட்சி போட்டியிடுவது இல்லை என்ற தீர்மானம் வந்த உடனேயே திமுக தொண்டர்களுக்கு கொஞ்சம் உற்சாகம். ஏனென்றால் மறைந்த இளங்கோவன் அவர்களின் மகன் திருமகன் அவர்களுக்கு தொகுதி விட்டு கொடுக்கப்பட்ட போதே ஈரோடு திமுகவினருக்கு அது பிடிக்கவில்லை. காரணம், தொகுதி தங்கள் கையை விட்டு போகிறது என்பதால். ஆனாலும் பெரியாரின் குடும்பத்தை சேர்ந்தவர், எனவே அவருக்கு தொகுதி கொடுக்கப்பட வேண்டும் என்பதிலே திமுக தலைமை உறுதியாக இருந்தது. இத்தனைக்கும் தொகுதியிலே அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் பெரிய மெஜாரிட்டி என்று சொல்ல முடியாது. ஈரோடு கிழக்கு தொகுதி ஒரு நகர்ப்புற தொகுதி. மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முதல் பல்வேறு அரசு அலுவலகங்கள் உள்ளிட்ட முக்கியமான இடங்கள் எல்லாமே ஈரோடு கிழக்கு தொகுதியில் இருக்கிறது. எனவே அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தொகுதி. பொதுவாக தமிழ்நாட்டின் தலைநகரங்களில் இருக்கிற தொகுதிகளிலே கொஞ்சம் கிராமப்புறங்கள் வரும். சில தொகுதிகள் மட்டும் விதிவிலக்கு. ஈரோடு கிழக்கு அப்படியான ஒரு தொகுதி. முழுக்க முழுக்க அர்பன் ஓட்டு. இந்த தொகுதியில எப்போதுமே செங்குந்து மொழியார்கள் அவர்கள் எண்ணிக்கை ரொம்ப அதிகம். அது போக ஜவுளி தொழிலில் அவர்கள் கொடியேற்றி பறக்கிறார்கள். அதே தொழிலே அவர்களுக்கு போட்டி என்று பார்த்தால் கொங்கு வேளாளர்கள். எனவே இரண்டு தரப்புக்கு இடையிலே ஒரு தொழில் போட்டி இருந்தது. முதலியார்களுக்கு எப்போதுமே திமுக தங்கள் கட்சி என்கிற ஒரு எண்ணம் உண்டு. காரணம், அந்த ஆரம்ப காலகட்டத்திலே அந்த இனத்தை சேர்ந்தவர்கள் திமுகவை வளர்ப்பதற்கு பெரிய பாடுபட்டார்கள். இதெல்லாம் 1950கள் கதை, எங்களது பள்ளி பருவ கதை. ஆனாலும் ஈரோட்டில், அது குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் கூட தங்களுக்கு சரியான பிரதிநிதித்துவம் அரசியல் கட்சிகள் தரவில்லை. அதிமுக திமுக ரெண்டு கட்சிகளுமே தரவில்லை என்பதிலே மூலையார்களுக்கு ஒரு கோபம், குறிப்பாக செங்குந்த மூலையார்களுக்கு. நீங்க வேலூர் பகுதி எடுத்துக்கொண்டாலும் அது அப்படித்தான் வரும். ஏசி சண்முகம் மூலையார் இனத்தின் பிரதிநிதியாக வேலூர் பகுதியிலே மாறியதற்கு காரணம், அவருக்கு திராவிட இயக்கங்களிலே பெரிய வாய்ப்பு தரப்படவில்லை என்பதுதான். இத்தனைக்கும் அந்த சமூகத்திலே அவர் குறிப்பிடத்தகுந்த ஒரு பிரமுகர், மிகவும் குறிப்பிடத்தகுந்த பிரமுகர். இப்படியான சூழ்நிலை வரும்போது விஜயகாந்த் தான் முதல்ல இன்றைய திமுக வேட்பாளர் சந்திரகுமாரை நிறுத்தினார். முதல் தேர்தலில் கணிசமான ஓட்டு, ஆனால் வெற்றி பெற முடியவில்லை. இரண்டாவது தேர்தலில் அவருக்கு வெற்றி கிடைத்தது. கிட்டத்தட்ட 50% மேல ஓட்டு வாங்கியிருந்தார் சந்திரகுமார். அதுக்கு பிறகு இந்த மக்கள் நல கூட்டணியில விஜயகாந்த் முதல்வர் என்கிற அந்த கோஷம் வைத்து அந்த கூட்டணி தேமுதிக சேர்ந்தவுடன் அது பிரேமலதா ஒரு டிசிஷன். அது சந்திரகுமார் உள்ளிட்ட பலருக்கும் பிடிக்கவில்லை. எனவே அவர் போட்டி தேமுதிக தொடங்கினார். அது திமுக கூட்டணியில் இடம்பெற்று சந்திரகுமாருக்கு ஒரு சீட்டு, வெற்றி பெற முடியவில்லை. அதுக்கு பிறகு அவர் திமுகவிலேயே சேர்ந்து விட்டார். அதற்கு பிறகுதான் நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட பெரியார் குடும்பத்தை சேர்ந்தவருக்கு டிக்கெட் என்கிற அடிப்படையிலே தரப்பட்டது. அவர் எதிர்பாராத விதமாக மரணம் அடைந்தார். அவர் தந்தையார் ஈவிகேஎஸ்க்கு அதே டிக்கெட் தரப்பட்டது. இளங்கோவன் அவர்களும் மு.க. ஸ்டாலின் அவர்களும் ரொம்ப உள்ளத்தால் நெருங்கியவர்கள். இளங்கோவன் அவர்களின் படத்தை எல்லாம் மன்மோகன் சிங் அவர்கள் படத்திறப்பும் போது அந்த படத்தையும் திறந்து வைத்து தங்கள் நட்பை எல்லாம் முதல்வர் நினைவு கூர்ந்தார். சமீபத்தில் நடந்ததுதான். எனவே ஒருவேளை மீண்டும் ஈவிகேஎஸ் குடும்பத்தை சேர்ந்தவருக்கே டிக்கெட் கொடுக்கப்பட்டு விடுமோ என்று கூட ஒரு எண்ணம் நிலவியது. ஆனால் ஈவிகேஎஸ் குடும்பத்திலிருந்து யாரும் நிற்பதற்கு பெரிய அளவுக்கு முன்வரவில்லை, ஆர்வம் காட்டவில்லை. காங்கிரஸ் கட்சி அந்த தொகுதியை தக்க வைத்துக் கொள்ள நினைத்தாலும்
காங்கிரஸ் கட்சிக்கு உண்மையிலே அங்க சரியான கேண்டிடேட் இல்லை என்பதுதான் உண்மை. இடைத்தேர்தல் என்றால் எவ்வளவு செலவு வரும் என்று அனைவருக்குமே தெரியும். அந்த அளவுக்கு செலவு செய்யக்கூடிய கேண்டிடேட் அங்க இல்ல. செல்வாக்கு படைத்த கேண்டிடேட்டும் இல்ல. தொகுதியின் முக்கிய இனத்தவர்கள் அப்படியான கேண்டிடேட்டும் இல்லை. ஏன்னா அதிமுக நிறுத்தும் போது அவர்கள் கொங்கு வேளாளர்களை தான் நிறுத்துவார்கள். கொங்கு மண்டலத்தில் அவங்க டாமினேஷன் அதிகமா இருக்கிறது. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு இப்படியான ஒரு எண்ணம் அங்க இருக்கிறது. எனவே ஈரோடு என்பது, குறிப்பாக ஈரோடு கிழக்கு என்பது 2 தொகுதியாக அது 2009 தான் பிரிக்கப்பட்டது. ஈரோடு கிழக்கு மேற்குன்னு. மேற்கு தொகுதியில கொஞ்சம் ரூரல் ஏரியா வருது, சென்னிமலை உள்ளிட்ட பகுதிகள். எனவே கிழக்கு தான் அர்பன். கிழக்கு தொகுதியில் தங்களுக்கு உரிய முக்கியத்துவம் தரப்பட வேண்டும் என்பது இந்த செங்குந்து மூலியார்கள் அவர்கள் சங்கத்தை சேர்ந்தவர்கள் ரொம்ப வலிமையான சங்கம். அது எதிர்பார்ப்பு அதுதான். அப்படியான ஒரு சூழ்நிலையில் இப்போது சந்திரகுமார் நிறுத்தப்பட்டிருப்பது என்பது திமுகவுக்கு பெரிய பலம். ஏற்கனவே ஆளுங்கட்சி இடைத்தேர்தலில் வெற்றி பெறுவது ஆளுங்கட்சியோட பல ஃபார்முலாக்கள் நமக்கு எல்லாம் தெரிந்ததுதான். இருந்தாலும் கேண்டிடேட் மெரிட் அங்க வந்துருது. லோக்கல் கேண்டிடேட் அவருக்கான வெற்றி வாய்ப்பு, அவருக்கான வாய்ப்பே திருமகன் நிறுத்தப்படும் போதும் EVKS நிறுத்தப்படும் போதும் கிடைக்கவில்லை என்றாலும் அவர் மனதளராமல் வேலை பார்த்து வந்தார். கொள்கை பரப்பு இணைச் செயலாளர். நான் கூட சில டிவி நிகழ்ச்சிகள் அவரோடு கலந்து கொண்டிருக்கிறேன். இப்படியான ஒரு சூழலில் சந்திரகுமார் வேட்பாளர் என்பது உள்ளூர் திமுகவில் மகிழ்ச்சி. ஆனால் திமுகவில் அவருக்கு முன்பே அங்கு இருப்பவர்கள் இருக்கிறார்கள். அவர்களும் டிக்கெட் எதிர்பார்த்தார்கள். என்றாலும் சந்திரகுமார் குட் சாய்ஸ் தான், சந்தேகம் இல்லை. அப்போ இப்போ பிஜேபி என்ன பண்ண போகுது, அதிமுக என்ன பண்ண போகுதுங்கிறதான் கேள்வி. அதிமுகவின் முடிவு இன்று இரவுக்குள் தெரிந்துவிடும் நான் நினைக்கிறேன். அநேகமாக தேர்தல் புறக்கணிப்பு முடிவை அவர்கள் எடுத்தால் திமுகவுக்கு ரொம்ப ஃப்ரீ ஃபீல்டு மாதிரி ஆயிரும். பிஜேபி அங்கு நிற்க வேண்டும் என்று முதலில் முயற்சி செய்யப்பட்டது. அது EVKS நிற்கும் போதே அண்ணாமலை அவர்கள் ஒரு வழிகாட்டும் குழுவை எல்லாம் அமைத்து ஈரோடு கிழக்கு தொகுதியில பணியாற்ற வேண்டும் என்றெல்லாம் அவர் சொன்னார். ஆனால் அந்த குழு அமைக்கப்பட்டதோடு சரி, அதுக்கு பிறகு அந்த குழுவில் பெரிய அளவுக்கு பணிகள்லாம் நடக்கல. அதுக்கு பிறகு அது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அதிமுகவோட தலைமை பிரச்சனை போச்சு, உட்கட்சி பிரச்சனை. கடைசியில் எடப்பாடி பழனிசாமி அவர் கையெழுத்து போடக்கூடாது, எனவே கட்சியின் அவைத்தலைவர் அவர் இரட்டை இலைக்கான படிவத்தில் கையெழுத்து போடலாங்கிற மாதிரி சுப்ரீம் கோர்ட்ல ஒரு பஞ்சாயத்து தான் அது. அதுக்கு OPS சம்மதம் தெரிவித்தார். இதெல்லாம் தான் அந்த பழைய வரலாறு. அப்புறம் தமிழ்மோகன் ஹுசேன் அவைத்தலைவர் கையெழுத்து போட்டு, இரட்டை இலைக்கு OPS கையெழுத்து போடல, எடப்பாடி பழனிசாமி கையெழுத்து போடல, அவைத்தலைவர் கையெழுத்து போட்டு தான் அந்த இடைத்தேர்தல் நடந்தது. அதுக்கப்புறம் 2024 தேர்தல், தேர்தலுக்கு முன்பாகவே தேர்தல் ஆணையம் இரட்டை இலைக்கான A ஃபார்ம் B ஃபார்ம்ல கையெழுத்து போடுற உரிமையை எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுத்து விட்டது. ஏதாவது நீதிமன்றத்தில் தீர்ப்பு வரும் வரை இந்த உத்தரவு செல்லும் என்பதுதான் அப்போது கொடுக்கப்பட்ட அந்த ஒரு 4-5 லைன் ஆர்டர். அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி தலைமையை எதிர்த்து ஏற்கனவே பலர் போர்க்கொடி தூக்கி இருந்த காலகட்டத்தில் பல வழக்குகள். அந்த வழக்குகள்ல ஒரு வழக்குல என்ன ஆச்சுன்னா, ஒரு ரிட் ஆஃப் மேண்டமஸ், சூரியமூர்த்தி வழக்குல ஒரு ரிட் ஆஃப் மேண்டமஸ் போட்டார். அந்த ரிட் ஆஃப் மேண்டமஸ்ல ஒரு மெக்கானிக்கல் ஆர்டர், இவர் தரப்பையும் கேட்டு பதில் சொல்லுங்கிற மாதிரி ஒரு மெக்கானிக்கல் ஆர்டர். ஆனா அந்த ஆணைக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி போட்ட WP, அதுல நீதிபதி தெளிவாக்கிட்டார், நாங்க அப்படியான உத்தரவுலாம் கொடுக்கல, இன் அக்கார்டன்ஸ் வித் லா, அவ்வளவுதான், சட்டத்தின்படின்னு வரும்போது இப்போது நீதிமன்றத்துல வழக்குகள் நிலுவையில் இருக்கும்போது தேர்தல் ஆணையம் இதை விசாரிக்க முடியாது என்று இப்போ சமீபத்துல இரட்டை நீதிபதி அமர்வு முடிவு செய்து தேர்தல் ஆணையத்தோட விசாரணைக்கு தடை விதிச்சிருச்சு. எனவே ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை பொறுத்தவரையில் இரட்டை இலைக்கெல்லாம் எந்த ஆபத்தும் கிடையாது, இரட்டை இலை நிறுத்தலாம். ஆனால் தேர்தல் புறக்கணிப்பு என்கிற ஒரு முடிவை எடப்பாடி பழனிசாமி எடுத்தால் அது கட்சி தொண்டர்கள் மத்தியில் ஒரு சோர்வை ஏற்படுத்தும். மாற்று பொது வேட்பாளர். பொது வேட்பாளர் என்றால் அனைத்து கட்சிகளும், அதாவது திமுகவுக்கு எதிராக வியூகம் வைத்திருக்கிற அனைத்து கட்சிகளும் சேர்ந்து ஒரு வேட்பாளரை நிறுத்துது. முன்பு ஒரு காலத்துல இப்படியான ஒரு முயற்சி நாங்க பண்ணியிருக்கிறோம்.
95 கடைசி புதுக்கோட்டையில் ஒரு இடைத்தேர்தல். புதுக்கோட்டை இடைத்தேர்தல் வரும்போது ஜெயலலிதா ஆட்சி. அப்போ இடைத்தேர்தல் ஜெயலலிதா ஆட்சி தான், ஜெயலலிதா அவர்கள் தான் நிறுத்திய கேண்டிடேட் தான் வெற்றி பெறுவார்கள். எனவே ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தப்பட வேண்டும். இப்படியான ஒரு முயற்சி சபாநாயகர், முன்னாள் சபாநாயகர் ராஜாராம் அவர்கள் தலைமையில நான் உள்ளிட்ட ஒரு 5 பேர் கொண்ட குழு கலைஞர்லாம் சந்திச்சு பேசணும். கலைஞர் அதுக்கு ஒத்துக்கிடல. அவர் என்ன சொன்னாருன்னா, அப்படின்னா கட்சி என்ன ஆகும், ஒரு தேர்தல்ல ஒரு கட்சி ஜெயிக்கும், இன்னொரு கட்சி தோக்கும், அதுக்காக கட்சியின் நலன்களை பலி கொடுக்க முடியாது. பொது வேட்பாளருங்கிறது அரசியல் கட்சிகளுக்கு அது சரியா வராது. புதுக்கோட்டையில அப்போ பொது வேட்பாளர் நிறுத்தினா, புதுக்கோட்டையில இருக்கிற அப்போ அன்றைக்கு திமுக ரொம்ப பிரபலமானவர் பெரியண்ணன் என்ன நினைப்பாரு, கட்சிக்குள்ள எங்களுக்கு எவ்வளவு எதிர்ப்பு வரும், அப்படியான முடிவு எடுக்க முடியாதுன்னு உறுதியா மறுத்தாரு. அதுக்குள்ள தேர்தலும் ரத்தாயிருச்சு, பிரச்சனை முடிஞ்சது. பொது வேட்பாளர் போடுறதுல இந்த தயக்கம் எப்போதுமே வரும். தேமுதிக அவர்கள் ஏற்கனவே சந்திரகுமாரை நிறுத்தியவர்கள் இப்போது அதிமுக கூட்டணியில் இருக்கிறார்கள். தேமுதிகவும் இந்த தொகுதி எங்களுக்கு கொடுங்க, நாங்க வேட்பாளர் போடுறோம், அது பொது வேட்பாளராக இருக்கட்டும். பொது வேட்பாளர் சொன்னாலும் அது கூட்டணி கட்சி வேட்பாளர் தானே. எனவே அது அரசியல் ரீதியாக பிரச்சனைகளை ஏற்படுத்தாதுங்கிற ஒரு பேச்சுவார்த்தை டிமாண்ட் அவங்களும் வைத்திருக்கிறார்கள். ஆனால் தேமுதிக வேட்பாளர் நிறுத்தினால் இடைத்தேர்தல் செலவினங்கள் இது எல்லாத்தையும் தேமுதிக தனிப்பட்ட முறையில் செய்கிறது என்பது மிகவும் கடினம். விஜயகாந்த் அவர்களுக்கு பிறகான செல்வாக்கு தேமுதிக ஈரோடு பகுதியில எவ்வளவு தூரம் இருக்குங்கிறதெல்லாம் ரொம்ப கேள்விக்குறியான விஷயம். இப்படியான ஒரு சூழ்நிலையில்தான் ஈரோடு இடைத்தேர்தல் பரபரப்பு கட்டியிருக்கிறது. காங்கிரஸ் வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருந்தால் பெரிய பரபரப்பு வந்திருக்காது. ஆனால் காங்கிரஸ் கட்சியே விட்டு கொடுத்தது போல செல்வ பெருந்தகையை அறிக்கை வெளியிட்டு திமுக வேட்பாளர் தான் என்று கூறிவிட்டார். அப்படியான ஒரு அறிக்கை வெளியிடுகிற ஒரு வாய்ப்பு செல்வ பெருந்தகைக்கு கொடுக்கப்பட்டது. காரணம், கூட்டணியை இழப்பதற்கு திரு மு க ஸ்டாலின் விரும்பவில்லை. திமுகவே அந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்கலாம், ஏன்னா அவங்கதான் கேண்டிடேட் போடுறாங்க. ஆனாலும் செல்வ பெருந்தகை அந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்த மாதிரியான ஒரு அரசியல் வியூகம், அது ஒரு சரியான வியூகம் தான். அப்போ திமுக கூட்டணியை பொறுத்தவரையில் பழைய கூட்டணி அப்படியே ஸ்ட்ராங்கா இருக்கு. அதுபோக வேட்பாளர் உள்ளூர்காரர், அறிமுகமானவர், ஏற்கனவே தேமுதிகவின் சார்பாக நின்று கிட்டத்தட்ட 50% மேல ஓட்டு வாங்கி இருக்கிறார். உள்ளூரில் பெரும்பான்மை இனத்தை சேர்ந்தவர். அப்படி என்றால் திமுக வேட்பாளருக்கு ஆசிட்டிஸ் கையிலேயே ஒரு 60-65% ஓட்டு உறுதியாக இருக்கிறது. அவங்களை பொறுத்தவரையில் அவர்கள் 75% ஓட்டை பெற வேண்டும் என்று முயற்சிப்பார்கள். ஏன்னா மு க ஸ்டாலின் இலக்கு 200 சட்டமன்ற தொகுதிகளை வெல்வது. அப்போ சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இடைத்தேர்தல். இந்த இடைத்தேர்தல் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதால் இதுல வெற்றி என்பது மட்டும் போதாது, வெற்றி வித்தியாசம் மிக பெரிதாக இருக்க வேண்டும். எதிர்த்து நிற்கிற வேட்பாளர்களுக்கு கட்டுத்தொகை போக வேண்டும். இப்படியான ஒரு ஒர்க் அதுல இருக்கும். ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் ஜெயலலிதா அவர்கள் 95 இருக்கும்போது மன்னிக்கணும், ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் ஜெயலலிதா அவர்கள் 2015 நிற்கும் போது கட்டுத்தொகை போக வேண்டும், எதிர்த்து நிற்பவர்களுக்கு கட்டுத்தொகை போக வேண்டும் என்பதை இலக்காக கொண்டு அதிமுக செயல்பட்டது. கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு நகர்ப்புற தொகுதி தான். ஜெயலலிதா எதிர்த்து போட்டிடுறாங்க, திமுக புறக்கணிச்சிருச்சு. ஜெயலலிதா அவர்களுக்கு தண்டனை கிடைத்து தண்டனை விளைவாக அவர் பதவியை இழந்து, அதற்கு பிறகு குமாரசாமி, நீதியரசர் குமாரசாமி கோர்ட்ல அப்பீல் போட்டு அந்த அப்பீல்ல அவங்க ஜெயிச்சு, அதுக்கு பிறகு வர்ற இடைத்தேர்தல் ஆர்கே நகர்ல அப்போ மறைந்த வெற்றிவேல் அவர்கள் எம்எல்ஏ, அவர் பதவியை ராஜினாமா செய்தார். எனவே அந்த இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டு அதுல அதிமுக சார்பாக ஜெயலலிதா போட்டியிடுகிறார். அப்போ முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம். எனவே திமுக போட்டியிடாமல் புறக்கணித்தது. இப்ப அதிமுக புறக்கணித்தால் இப்ப கிட்டத்தட்ட அதே நிலைமைதான் வரும். அதாவது 2015 தேர்தலில் திமுக போட்டியிடாமல் புறக்கணிக்கும் போது அதிமுகவுக்கு ஃபுல் ஃப்ரீ ஹேண்ட். அப்ப அவங்க 90% வாக்கு இலக்காக கொண்டு செயல்பட்டார்கள். 90%. இப்பவும் அப்படிதான் வரும். 90% வாக்கை இலக்காக கொண்டு திமுக செயல்படும். ஏனென்றால் பிரதான எதிர்கட்சி புறக்கணிப்பு செய்தால். தேர்தல் புறக்கணிப்புக்கு பின்னால் பல அரசியல் இருக்கிறது. ஜெயலலிதா அவர்களை எதிர்த்து 2015 ஏன் திமுக புறக்கணிப்பு செய்தது என்றால், ஆளுங்கட்சி அடுத்தாப்புல உடனடியாக தேர்தல் வருகிறது 2016.
இப்போது பெரிய அளவுக்கு தோல்வி ஏற்பட்டால் அது கட்சி தொண்டர்கள் மனநிலையை பாதிக்கும். இப்படியான கணக்கு தான். அதிமுகவும் அதே கணக்கு தான். 10 மாதத்துல இடைத்தேர்தல், 12 மாதத்துல பொது தேர்தல் நினைக்கிறோம். பொது தேர்தல் அப்படின்னா இடைத்தேர்தல்ல பெரிய தோல்வி, கட்டுத்தொகை போய்விட்டது அப்படின்னா அது ஒரு மாதிரியா ஒரு செட்பேக் மாதிரி தெரியும். அதையெல்லாம் மனதில் வைத்துதான் அதிமுக முடிவெடுக்கும். அப்படி என்றால் தேமுதிக அங்கு வேட்பாளரை நிறுத்தினால் என்ன ஆகும்? 10% ஓட்டு கூட வராது. 10-15% கட்டுத்தொகை வாங்கினால் ரொம்ப கடினம். ஏன்னா அதிமுக பெரிய அளவுக்கு வேலை செய்யாது. ஒன்று. பிஜேபி அவங்க ஏற்கனவே கேண்டிடேட் போட போறது இல்லைங்கிற ரீதியில் தான் இருக்காங்க. அவங்களும் பெரிய அளவுக்கு வேலை செய்ய மாட்டாங்க. அப்படி என்றால் இயற்கையான ஓட்டும் அங்க ரொம்ப குறைவாக போய்விடும் தேமுதிக வேட்பாளரை நிறுத்தினால். இப்படியான பல சிக்கல்கள் எதிர்கட்சிகளுக்கு இருக்கு, திமுகவுக்கு இல்ல. இது திருப்பி வரலாறு திரும்புற சிக்கல் தான். ஏற்கனவே ஆர்கே நகர்ல இதே சிக்கல் தான் நீடித்தது. அந்த வரலாறை பார்த்தோம். அதுக்கு பிறகு 2016 ஜெயலலிதா அவர்கள் இயற்கை எழுதினார்கள். எத்தனையோ மாறுதல்கள் அதிமுக அரசியல்ல, எத்தனையோ மாறுதல்கள். திமுக இன்றைக்கு ஆளுங்கட்சி, 2021 இருந்து ஆளுங்கட்சி. அதே மாதிரியான ஒரு நிலைமையை இப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஃபேஸ் செய்கிறார்கள். அவர்களை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழல். பாலிடிக்ஸ்ல ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் தான், சரித்திரம் திரும்பிக் கொண்டே இருக்கும். முதல் முறை திரும்பும் போது அது கொஞ்சம் துன்பியலா தெரியும், 2வது முறை திரும்பும் போது கொஞ்சம் நகைச்சுவையா தெரியும். இது கொஞ்சம் நகைச்சுவை மாதிரி தான் ஆகும் இது கடைசியில. ஈரோடு பொறுத்தவரையில் அது பெரியார் பூமி. இன்னும் சொல்ல போனால் எம்ஜிஆர் அவர்களுக்கு ரொம்ப நெருக்கமானது. அதாவது அட்வொகேட் அமரன் ஒரு நாடகம் எம்ஜிஆர் மன்றத்தின் சார்பாக அந்த நாடகம் நடத்தப்படும். அதன் அரங்கேற்றம் ஈரோட்டில் நடந்தது. நிறைய எம்ஜிஆர் அந்த காலத்துல நாடகம் நடிக்கிறது என்பது திரை நட்சத்திரங்களும் அதுல தீவிரமாக இருப்பார்கள். அதுல ஒரு பெர்சனல் பாப்புலாரிட்டி இருக்கு. இப்போ உதாரணமா வியட்நாம் வீடு படம் சிவாஜி கணேசன் நாடகமாக நடித்ததுதான். இப்படி பல இது நீங்க பார்க்கலாம். அப்போ அந்த காலத்துல எம்ஜிஆர் மன்றம் இருந்தது, நாடக மன்றம். நாடக மன்றத்தின் சார்பாக இன்ப கனவுன்னு ஒரு படம், அட்வொகேட் அமரன், அந்த படங்கள், அந்த நாடகம், மணிக்கு நாடகம், அந்த நாடகங்களை எல்லாம் நாங்களும் பார்த்திருக்கிறோம். ஒரு பெர்சனல் பாப்புலாரிட்டி இன்க்ரீஸ் பண்ணும். அது ஈரோட்ல அறிமுகமாச்சு. அதுக்கு பிறகு ஈரோடு தந்தை பெரியாரின் நூற்றாண்டு விழா கொண்டாடும் போது தனி மாவட்டமாக அறிவித்தது. இப்படி பல ஈரோடுக்கும் பெரியார் மன்னிக்கணும், ஈரோடுக்கும் எம்ஜிஆருக்குமான தொடர்பு என்பது மிக அதிகம். இப்ப எம்ஜிஆரின் கட்சி அதிமுக. அதிமுக ஏற்கனவே திண்டுக்கல் தேர்தலில் அவங்க ரொம்ப முக்கியமான தொகுதி திண்டுக்கல். காரணம் அதிமுகங்கிற அந்த கட்சி அடையாளப்படுத்தப்பட்டது திண்டுக்கல் இடைத்தேர்தலில். அந்த திண்டுக்கல் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றதுனாலதான் எம்ஜிஆர் அவர்களுக்கே ஒரு பெரிய அரசியல் பின்புலம் உருவானது. கடைசியில் திண்டுக்கல் தொகுதியவே அதிமுக விட்டு கொடுத்தது கூட்டணி கட்சிகளுக்கு. இதெல்லாம் ஒரு சோக வரலாறு. அப்படியான சூழல் மீண்டும் ஈரோட்லயும் வருதோ என்னமோ அது தெரியல. ஆனா ஒயில்டு கார்டு என்ட்ரியா ஈரோட்ல யார் வரணும்னா விஜய் தான் வரணும். அந்த தேர்தல் களம் கொஞ்சம் வேற முனைகளை காணும். அப்போ விஜய் வர்ற மாதிரி தெரியல. அவர் 2026 தான் இலக்குன்ட்டாங்க. வந்தா முதலமைச்சரா தான் வருவாங்கிற கணக்கு. அது என்ன கணக்குன்னு எனக்கு தெரியல. எம்ஜிஆர் அவர்கள் 72 கட்சி தொடங்கி உடனடியாக வந்த திண்டுக்கல் இடைத்தேர்தலில் அவங்க வெற்றி பெற்றார். அதுலதான் அவருக்கு அரசியல் பின்புலம் வந்தது. இல்லைன்னா சினிமா நட்சத்திரம் என்ன பெரிய அரசியல் செய்திட முடியும்? அப்ப கலைஞர் முதல்வர். இப்போ கலைஞரெல்லாம் ஏற்று அரசியல் செய்வதற்கு முடியுமா? இப்படிதான் பேசப்பட்டது. ஆனால் அந்த ஒரு இடைத்தேர்தலில் வெற்றி என்பது சாதாரண வெற்றி இல்லை. ஆளுங்கட்சியான திமுக 3வது இடத்துக்கு போச்சு. பிரதான எதிர்கட்சி காங்கிரஸ் கட்சி, ஸ்தாபன காங்கிரஸ், பெருந்தலைவர் காமராஜர் தலைமை, அவங்க 2வது இடத்துக்கு போனாங்க. இந்திரா காந்தி அம்மா மத்தியில் ஆளுங்கட்சி, அவங்க 4வது இடத்துக்கு போனாங்க. அப்படியான வெற்றி. அதற்கு பிறகுதான் அந்த எம்ஜிஆருக்கான அரசியல் பக்குவப்பட்டது, வசப்பட்டது அரசியல். அப்படியான முடிவை விஜய் எடுக்கணும். ஆனா அவர் அப்படி எடுக்கிற மாதிரி தெரியல. ஆக ஒட்டுமொத்தத்துல ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் என்பது கேண்டிடேட் அனௌன்ஸ்மெண்ட் இதை வைத்து இன்றைக்கு பரபரப்பாக தெரிகிறதே தவிர முடிவு என்பது ஃபோர்கான் கன்க்ளூஷன் மாதிரி தெரியுது. முடிவை பொறுத்தவரையில் வெற்றி திமுகவுக்கு, வெற்றி வித்தியாசம் எவ்வளவு, இப்படித்தான் நம்ம பேசணும். வெற்றி வித்தியாசம்னு பார்த்தால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஆர்கே நகர் வெற்றி வித்தியாசத்தை அடையணும்னு திரு மு க ஸ்டாலின் முயற்சி செய்வார். ஏன்னா அவர் 200 இலக்குன்னு சொல்லிட்டாரு. 200 இலக்கு அடைய முடியும், அது அடையக்கூடிய இலக்கு தான்
என்கிற ஒரு உணர்வை கட்சிக்காரர்களை மூட்டுவதற்கு ஈரோடு பயன்படுங்கிறது அவங்க கணக்கா இருக்கும். பிரம்மாண்டமான வாக்கு வித்தியாசம்னா 200 சாத்தியம் என்கிற உணர்வு கட்சிக்காரர்களுக்கு தோன்றும். 2015 ஆர்கே நகர்ல ஜெயலலிதா அவர்களுக்கு பிரம்மாண்டமான வெற்றி வித்தியாசம் வரும்போது அடுத்த தேர்தலில் வெற்றி நிச்சயங்கிற உணர்வு கட்சிக்காரர்களுக்கு வந்தது, அதிமுகவுக்கு வந்தது. ஏன்னா ஒரு ப்ரோ இன்குமென்சி கிரியேட் பண்ணணும். 2011 இருந்து 16 வரைக்கும் அதிமுக ஆட்சி, 15 கடைசியில இடைத்தேர்தல் ஆர்கே நகர். இப்போ 16 அதிமுக வெற்றி பெறணும்னா இந்த இடைத்தேர்தல் வெற்றி வித்தியாசங்கிறது ஒரு பெரிய உத்வேகத்தை, உற்சாகத்தை கொடுக்கும். இப்ப அதே மாதிரியான நிலைமை தான் இப்பவும். 2021 இருந்து 26 வரைக்கும் திமுக ஆட்சி, 26 தேர்தல், சில மாதங்களுக்கு முன்பாக இப்ப இடைத்தேர்தல். இந்த இடைத்தேர்தல் வெற்றி வித்தியாசம் என்பது 2026 தேர்தலில் வெற்றி அடைவதற்கான உற்சாகத்தை திமுக கட்சிக்காரர்களுக்கு உருவாக்கும். இது கணக்குகள் எப்படி போடப்படுகின்றன என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.